குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நான் போடுற வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் குறைஞ்சது ஒரு 40-50 பேராச்சும் பார்க்குறாங்க. சரி, அதனாலேயே நான் வீடியோ போடுறேன். அதுவும் நான் எங்கள் வீட்டில் எங்களுடைய வயலில் என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதை தான் போடுறேன். அதுக்கு யாரும் பார்க்க மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணவும் மாட்டீங்க. விவசாயத்தை பற்றி போட்டாலே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளோட செடிகள் போட்டு இன்னையோட 8 நாள் 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளில் இப்போது ஃபஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 இலைகள் மட்டும்தான் வந்துருந்துச்சு. இப்போ 3 இலைகள் வந்துருச்சு. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. அந்த 4 நாட்களில் தர்பூசணி செடிகளை நம்மளோட வயலில் நட்டாகணும். அதனால் நம்மளோட வயலில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அதை உங்களுக்கு வீடியோவை போடணும்னு நினச்சேன். நான் வீடியோவை போட முடியல. அது கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு தர்பூசணி செடிகளை எப்படி நடுறோம், அது நடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுறோன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் லைக் போடலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செடியில் 3 இலைகள் வந்துடுச்சு. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. 4 நாட்களில் நம்ம சொன்ன மாதிரியே வயலில் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன மருந்துகள் போட போகிறோம், எது மூலயமா நம்ம இந்த தர்பூசணி செடிகளை நடுவதற்கு ரெடி பண்ண போகிறோன்னு எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி தர்பூசணி செடிகள் போடுறவங்களுக்கு தெரியும் அது எப்படி போடுவாங்க என்னன்னு. ஆனால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வயலில் முன்னாடியே மாட்டுச்சாணம்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மருந்துகளும் வாங்கிட்டு வரணும். மருந்துகள் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும். எல்லாமே செடிகள் நல்லாவே வளர்ந்துச்சு மக்களே. நம்ம வயலில் என்னென்ன மருந்துகள் என்னென்னலாம் தர்பூசணி செடிகளுக்கு முன்னாடியே போடுவோன்றதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன மருந்துகளை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வயல்கள் எல்லாமே உழுது ரெடியாக இருக்குது. தர்பூசணி செடிகளை நடுவதற்கு வயல்கள் ரெடி. இப்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் சரியாக அப்லோட் பண்ண முடியல. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறன்றதுல தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கேன். இல்லை இனிமேல் வீடியோ போடக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 40 பேர் இல்லைன்னா 50 பேர் தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் மீ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.